நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டலத்தில் சுழற்சி முறை பேஜ் என்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்துகிறோம் என்று நிர்வாகம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டில் நீதிமன்ற உத்தரவு வயது மூப்பின்காக சுழற்சி முறையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த நிர்வாகம் கிலோமீட்டர் வாரியாக போட்டு தொழிலாளர்களை அலக்கலைப்படுகிறது. சீனியர்களுக்கு பனிஷ்மெண்ட் வண்டி கொடுக்கப்படுகிறது. இந்த சீனியர்களுக்கு பனிஷ்மெண்ட் வண்டி கொடுக்கறதுனால 3 தொழிலாளி இது வரைக்கும் இறந்துருக்காங்க. மன உளைச்சல் 2 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஹார்ட் பேஷண்ட் வண்டியிலே இருக்கும்போது கீழே விழுந்து இறந்துருக்காரு. இன்னும் பழி தொடரும் போல் இருக்குது. இந்த அரசாங்கம் இதை நிறுத்தி முறையான சீனியாரிட்டி முறை அமல்படுத்துமா என்பது இந்த தொழிலாளர்களின் அனைவரின் கோரிக்கையாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கிலோமீட்டர் சுழற்சி முறை அப்படி என்றால் கிலோமீட்டர் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க. நான் 600 கிலோமீட்டர் ஓட்டுறேன் ஒரு நாளைக்குன்னா அது மணி கம்மியாக இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டுறோம், ஒரு மொபைல் ஓட்டுறோம். இதே இது 400 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 400 கிலோமீட்டருக்கு பணி நேரம் 2 நாளைக்கு ஓட்ட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த 400 கிலோமீட்டருக்கு குறைவானது சீனியர் கொடுக்கும்போது 2 நாள் பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஓட்ட முடியல. அதேமாதிரி டவுன் பஸ் ஓட்டினவங்கள மலை வண்டிக்கு போகிறாங்க. அவங்க 20 வருஷமாக டவுன் பஸ் ஓட்டுறாங்க. அவங்கள போட்டு மலை வண்டிக்கு போகிறதுனால அவங்க வண்டிக்கு போகாமல் இப்போ விஆர்எஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. மன உளைச்சல் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க. யாரும் வண்டிக்கு போகிறதில்ல. இதை அடக்குமுறையாக அந்த அதிகாரியை செய்கிறாங்களா, இந்த ஆட்சியை செய்கிறாங்களா அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் தொழிலாளி பூரா கும்பிடுறாங்க, யாருமே ஒழுங்காக வண்டிக்கு போகிறதில்ல. திண்டுக்கல் மண்டலத்தில் நடக்குது. அதை கேட்டால் கோர்ட் ஆர்டர்ன்றாங்க. கோர்ட் ஆர்டர்னு கேட்டால் ஆர்டர் காப்பியை தரமாட்டுறாங்க. மீதி கேட்டால் எம்டியை கேளுங்கன்றாங்க. எம்டி சார்கிட்ட கேட்டதுக்கு நான் கோர்ட் ஆர்டரில் செய்யலை, நான் தண்ணி சேர்த்து செய்கிறேன், உங்களால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கன்னு சொல்கிறார். இதனால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தொழிலாளம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் முறைப்படி நீதிமன்றத்துக்கு அணுகலாமல் இருக்கோம். பொதுச்செயலாளர் பொன் செந்தில் தோமுசா. புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.